ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போறோம். அது என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. வேர் வாஸ் த 46th யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி மீட்டிங் ஹெல்டு? ஸோ அதாவது 46வது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் கமிட்டி மீட்டிங் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. ரீசெண்டா பாத்தீங்கன்னா புதுதில்லியில வந்து இந்த கமிட்டியோட மீட்டிங் நடந்துச்சு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 24 சைட்ஸ் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு சைட்ஸ் மட்டும் இந்தியாவில இருக்கு. அதாவது அஸ்ஸாம்ல வந்து அஹோம் டைனசிட்டியோட மவுண்ட் ப்ரூயல தான் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமா இதோட சேர்த்து இந்தியாவில் 43 சைட்ஸ் வந்து இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஆத்தர் ஆஃப் கால் ஆஃப் த கிர்? அதாவது கால் ஆஃப் த கிர் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பரிமல் நாத்வானி. ஸோ இவர் யாரு அப்படின்னா ராஜ்யசபால கரண்டா ஒரு எம்பியா இருக்கக்கூடிய நபரு. இவர் தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. சமீபத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் காப்பியை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கிஃப்டா வந்து கொடுத்திருக்காரு. அடுத்த கொஸ்டின், which ministry was launched NATS 2.0 போர்ட்டல்? அதாவது எந்த அமைச்சகம் வந்து இந்த NATS 2.0 போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ NATS அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம். ஓகேங்களா, இதை வந்து என்னது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 100 கோடி ரூபாயை வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் மூலியமா வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், அஸ்வினி பொன்னப்பா இஸ் ரிலேட்ஸ் வித் விச் கேம்? அதாவது அஸ்வினி பொன்னப்பா அவங்க எந்த கேமோட ரிலேட் ஆனவங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பேட்மிண்டன். ஏன் இதை வந்து இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா சமீபத்துல வந்து அஸ்வினி பொன்னப்பா வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒலிம்பிக்ஸ் கேம்ல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இவங்களை வச்சு இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. அடுத்த கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சைட் விண்ட் டர்பைன் வாஸ் இன்ஸ்டால்டு ஃபார் பவர் ஜென்ரேஷன்? ஸோ எந்த இடத்துல வந்து என்னன்னா காற்றாலை வந்து நிறுவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா பெரியார் டைகர் ரிசர்வ். அதாவது தேக்கடியில் இருக்கக்கூடிய பெரியார் புலிகள் சரணாலயத்துல தான் வந்து என்னன்னா இந்த காற்றாலை வந்து நிறுவி இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா வைக்க போறாங்க. அதே மாதிரி வந்து ஒய்ஃபை கனெக்டிவிட்டி வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதுக்கு தேவையான பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இந்த விண்ட் டர்பைனை வந்து அங்க இன்ஸ்டால் பண்றாங்க. அடுத்த கொஸ்டின், ரீசென்ட்லி இந்தியா வாஸ் எலெக்டட் அஸ் வைஸ் சேர் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன்? சமீபத்தில் இந்தியா வந்து எந்த அமைப்போட துணை தலைவரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஇஎஃப். அதாவது இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃபெடரேஷனோட சப்ளை செயின் கவுன்சிலோட துணை தலைவராக தான் வந்து இந்தியா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.